நீங்க தானப்பா. ஸ்தோத்திரம் 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 சுவாமி. தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. 1000 நாமங்களிலும் மேலான நாமம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்கள் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் தேவ கரம் வந்து அமரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஆவியானவரே, தேவ பிரசனம் ஆராதனை வெளியிலே வெளிப்படட்டும் தகப்பனே. ஆசீர்வதியும். அதற்காக நன்றி 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 சுவாமி. அதற்காக நன்றி தகப்பனே. எல்லோரும் அப்படியே கொஞ்சம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 6 மாதங்களும் கத்த நீர் முடிக்க கிருபை செய்திருக்கிறீரே சுவாமி. ஏற்ற பலனையும் கிருபையும் தந்திருக்கிறீரே தகப்பனே. இம்மட்டும் வழி நடத்தி வந்த எபினேசரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் அல்ல தகப்பனே, எங்கள் பலத்தினால் அல்ல சுவாமி. ஆண்டவரே, உமது கிருபையினாலே இந்த 6 மாதத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. இனியும் கத்த நீர் கடக்க எங்களுக்கு ஜீவனையும் பலத்தையும் நீ சுகத்தையும் கொடுக்கும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 சுவாமி. நீர் உண்மையுள்ளவர் தகப்பனே. நீர் வாக்கு மாறாத தெய்வம் சுவாமி. நீர் சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிடுகிறதே இல்லை தகப்பனே. ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாத தெய்வம் தகப்பனே. உங்கள் வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே, நீர் எங்களை கைவிடாத தெய்வன் என்பதை நாங்கள் நிச்சயித்தே இருக்கிறோம் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம்.
அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அது ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். நீங்க உண்மையுள்ளவர் சுவாமி, உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. என்னை போல் ஒருவனுக்கும் உண்மையுள்ளவரே, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. என்னை போல் ஒருவனுக்கும் உண்மையுள்ளவரே, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. நீர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறீர் தகப்பனே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மாத்திரம் அல்ல சுவாமி, எங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று எங்களுடைய 1000 தலைமுறை மட்டும் நீர் இரக்கம் செய்கிறவர் தேகிறவன் தகப்பனே. உம்மை பற்றி கொள்கிற வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. 1000 பாடல்கள் பாடினாலும் ஆண்டவரே உமது மகிமைக்கு அது ஒப்பாகாத சுவாமி. எங்கள் ஆயுள் முழுவதும் உம்மை துதிக்கும் துதி எங்கள் நாவில் இருக்கட்டும் சுவாமி. 1000 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். 1000 பாடல்களால் வல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். வல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். 1000 பாடல்களால் வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற எங்கள் பரிசுத்தரை, கேருபீன்கள் கேராபீன்களுக்கு மத்தியில் போற்றி புகழ்கின்ற எங்கள் தூயரே உமக்கு நன்றி தகப்பனே. ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நீர் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம்.
வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தின்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தின்றும் திருநாமம் துதித்திடுவே. வல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். வல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் நிறைந்திடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. வல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். வல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், ஆளினாலை போல சோதனைகள் பெருகினாலும், என்னின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். வல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். வல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கி
போல எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் சுமந்திருக்கிறீர் சுவாமி. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் தாயா எங்களை தழுவி எங்களை சுமந்து வழி நடத்தின உமது கரத்தை அப்பா, அந்த பெரிதான அந்த மகத்தான கிருபையை நாங்கள் என்று போற்றி புகழ்கிறோம் என்று அப்படியே உங்கள் நாவினாலே அறிக்கை எடுத்து இந்த 6 மாதம் நீர் எங்களை கடந்து வர செய்திருக்கிறீரே சுவாமி. இது நாங்கள் அல்ல தகப்பன், தாயை போல நீர் இந்த மட்டும் தகப்பன் உமது கிருபையினால் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் சுவாமி. தகப்பனை போல நீர் எங்களை சுமந்து வந்ததும் அப்பா, நாங்கள் இத்தனை நாட்கள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. நீ வருகிற காலங்களில் உங்கள் நாமத்தினால் நாங்கள் கடந்து வருவோம் என்று கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தாயை போல் தாங்கி தினம் என்னை நீ நடத்த ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவேன் நான், ஆனந்த கீதம் பாடிடுவேன். உம்மை துதிக்கும் துதி எப்பொழுதும் எங்கள் நாவில் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே உம்மை துதியின் ஆடை எங்கள் தரித்து கொள்ளும்படியாக அப்படி எல்லோரும் கேளுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கும் துதியின் ஆடையை நாங்கள் எல்லோரும் தரித்து கொள்ளணும் சுவாமி. இன்பத்தில் மாத்திரம் அல்ல சுவாமி, சந்தோஷமாக இருக்கும் சூழ்நிலையில் மாத்திரம் அல்ல தகப்பனே, எந்த சூழ்நிலையில் உம்மை துதிக்கக்கூடிய துதியின் ஆவியானவரை நாங்கள் தரித்து கொள்ள அப்பா, இந்த கால வேளையில் நீர் எங்களை பலப்படுத்தும் சுவாமி. அப்பா, அந்தி சந்தி மதியான வேளையில் தானியேலை போல முழங்கால் படியிட்டு எந்நேரமும் ஜெபத்திலே தரித்திருக்கக்கூடிய அப்பா ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுங்க சுவாமி. ஜெபத்தின் மேல ஒரு பசி தாகம் இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே வேதத்தின் மேல ஒரு பசி தாகம் இருக்கட்டும் தகப்பனே. எங்கள் தூய ஆவி நீர் எங்களை அப்படியே நீ நிறைக்கும்படியாக ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க சுவாமி. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. எங்கள் வழிகாட்டி எங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பாக அல்ல தகப்பன். மோசே கேட்டது போல உங்கள் சமூகம் எங்களோடு கூட வரட்டும் தகப்பன். உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாரும் அப்படி எழுந்திருந்து அப்பா ஜீவ பலியை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்காக மரித்ததே சுவாமி. அப்பா எங்களுக்கு நீ கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை உமக்கென்று நாங்கள் ஜீவ பலியாய் கொடுக்கிறோம் தகப்பன்.
எங்கள் மேக ஸ்தம்பமே, எங்கள் மேசியாவை, எங்கள் அக்னி ஸ்தம்பமே, எங்கள் ஆறுதலை, எங்கள் ஆறுயிரை என்று அப்பா உம்மை புகழ்ந்து பாடக்கூடிய நாவை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. உம்மை ஆராதிக்கிற ஆவியானவர், எங்களை ஆராதிக்க வைக்கிற ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கி வரும்படியாக ஒருவருடைய நாவுகள் தயவு செய்து சும்மா இருக்க வேண்டாம். ஆண்டவரே, எங்கள் துதியை நாடை நாங்கள் அணிந்து கொள்ளணும் சுவாமி என்று. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எங்கள் கண்மலையில் பாணி உமது கண்கள் எப்பொழுதும் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதற்காக நன்றி தகப்பன். உங்கள் பார்வையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் தவறக்கூடாது சுவாமி. நீர் அனுமதிக்கிறது மாத்திரமல்ல சுவாமி, உமக்கு சித்தமான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை காண்பவர், எங்களை காப்பவர் எங்களுக்கு அனுக்கிரகம் காட்டுங்க சுவாமி. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நீங்க சொல்லுங்க, நீடம் ஆராதனை ஆராதனை. ஆமென். துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை சபையார் சத்தம் எழும்படியாக ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. நீங்க சொல்லுங்க, காலையிலும் அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே அனுகூலமானவரே. கண்மலையே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே காப்பவரே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை.
அப்பாவுக்கே. இன்னொரு முறை சொல்லலாமா? காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. தானியேலை போல 3 வேளையும் ஆண்டவரே நாங்கள் நேரத்தை வீணடிக்காமல், ஆண்டவரே எங்களுடைய நேரத்தை நாங்கள் உமக்கென்று கொடுக்க எங்களுக்கு ஒரு திட இருதயத்தை கொடுங்க சுவாமி. நீர் பேசுகிற தெய்வம் தகப்பனே. ஆண்டவரே உமது வார்த்தை எங்களுக்கு ஜீவன் உள்ளது சுவாமி. உமது வார்த்தையிலே சுகம் உள்ளது தகப்பனே. நீ சுகமாயிரு என்று சொல்லும் அந்த வார்த்தைக்காக ஆண்டவரே தகப்பனே, நீ திடன் கொள் என்கிற அந்த வார்த்தை அப்பா எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் தகப்பனே. உமது வார்த்தை ஒன்றே எங்களுக்கு போதும் சுவாமி. நீர் ஆபிரகாமோடு பேசினது போல, மோசேயோடு பேசினது போல, ஆதாமோடு நீர் பேசி நடந்தது போல ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் என்று ஒரு தாகம் நிறைந்த ஒரு இருதயத்தோடு நீங்கள் பேசும் தெய்வம் நீர் தான் தகப்பனே. நீர் எங்களோடு பேசுங்க சுவாமி. வேதத்தின் மூலியமாக எங்களோடு பேசுங்க, ஊழியக்காரர்களின் மூலியமாக நீங்கள் பேசுங்க, ஜெபத்தில் எங்களோடு பேசுங்க அப்பா. ஆனாலும் உங்கள் வார்த்தைக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய செவி எங்களுக்கு திறந்தருளும் தகப்பனே. உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. செவிகளை கேட்கக்கூடிய பரிசுத்தம் எங்கள் செவிகளில் இருக்கட்டும் சுவாமி. நீர் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் எங்கள் செவிகளால் நாங்கள் கேட்கக்கூடாது சுவாமி. எங்கள் செவி மலட்டு செவி எங்களை விட்டு அகலட்டும் தகப்பனே. உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடிய செவி எங்களுக்கு திறந்தல்லங்கப்பா. ஏனோக்கோடு நீ சஞ்சரித்தது போல எங்களோடும் சஞ்சரிங்க சுவாமி. நாங்கள் உலகத்தில் 1000 பேர் எங்கள் கூட இருந்தாலும் நீர் இருக்கிறது போல ஆகாது சுவாமி. நீர் ஆதாமோடும் நீ நடந்தது போல நீர் எங்களோடும் நடங்க ஆவியானவர். ஆதாமோடு பேசினீரே, பேசி தினம் மகிழ்ந்தீரே. ஆதாமோடு பேசினீரே, பேசி தினம் மகிழ்ந்தீரே. என்னோடு பேசும் என்னில் மகிழும், என்னோடு பேசும் என்னில் மகிழும். உன்னில் நான் மகிழ்ந்திடுவேன், உன்னில் நான் மகிழ்ந்திடுவேன். பேசும் தெய்வம் நீதானையா, நீ பேசும் நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, பேசும் தெய்வம் உமது வார்த்தைகள் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது போல 1000 பெருக செய்வேன் என்று நீர் ஆதாமோடு நீ சொன்னது போல உமது வார்த்தைகள் அப்பா எங்களை நோக்கி வரட்டும் தகப்பன். உங்க வார்த்தையை கேட்கக்கூடிய பரிசுத்தத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. ஆபிரகாமோடு பேசினீரே, ஆசீர்வதித்து உயர்த்தினீரே. ஆபிரகாமோடு பேசினீரே, ஆசீர்வதித்து உயர்த்தினீரே.
ஏனோக்கோடு சஞ்சரித்து நடந்தான். அப்பா, ஏனோக்கு இருந்தது போல ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நாங்கள் வாழணும் சுவாமி. நீர் எங்களோடு நடந்து நீர் எங்களோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் சுவாமி. நண்பர்கள் அல்ல, உறவினர்கள் அல்ல சுவாமி, பெற்றோர்கள் அல்ல தகப்பனே. இந்த உலகில் நீங்க தான் சுவாமி எங்களுக்கு நிரந்தரம். உங்க வார்த்தை, உங்க அன்பு தான் தகப்பன் எங்களுக்கு நிரந்தரம். அது ஒன்றுதான் சுவாமி இந்த உலகில் எங்களுக்கு மாறாதது. அது ஒன்றுதான் தகப்பன் இந்த உலகில் எங்களுக்கு நிலையானது. அதை பற்றி கொண்டிருக்கும்படி நீர் எங்களோடு கூடவே இருக்கும்படியாக ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை தாங்க சுவாமி. மோசேயோடு பேசினீரே, இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினீரே. மோசேயோடு பேசினீரே, இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினீரே. என்னோடு பேசும், என்னையும் நடத்தும். என்னோடு பேசும், என்னையும் நடத்தும். உம்மோடு நடந்திடுவே, நான் உம்மோடு நடந்திடுவே. பேசும் தெய்வம் நீதானையா, நீ பேசும் நான் கேட்கிறேன். பேசும் தெய்வம் நீதானையா, நீ பேசும் நான் கேட்கிறேன். இந்த முறை நீங்கள் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட நடங்க தகப்பன். நீங்கள் பாதைகள் எல்லாம் ஒரு பாதங்கள் எங்களோடு கூட வரட்டும் சுவாமி. நீர் மோசேயிடம் சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தினது போல நீர் எங்களை கொண்டும் ஒரு கொண்ட ஜனத்தை நீ இந்த பூமியில வழி நடத்தும்படியாகும் ஒரு வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து வரட்டும் தகப்பன். உங்களோடு கூட நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. மோசேயோடு பேசினீரே, இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினீரே. நீங்க சொல்லுங்க, மோசே என்னோடு பேசும், என்னையும் நடத்தும். ஒன்று சேர் உம்மோடு நடந்திடுவே, நான் உம்மோடு நடந்திடுவே. பேசும் தெய்வம் நீதானையா, நீ பேசும் நான் கேட்கிறேன். பேசும் தெய்வம் நீதானையா, நீ பேசும் நான் கேட்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரே உங்கள் வார்த்தைகள் அப்பா பிரசங்க வேலையில் உங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும் சுவாமி. அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நின்ற வண்ணமாக கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 95ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 730 வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடையது, சுரம் உருவாயிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள்.
சேர்ந்து வாசிக்கலாம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். நாளை ஜூலை மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது நம்ம சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. காலை 5:30 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 8:30 மணி வரை 2 நேரங்களில் இந்த வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது நடைபெற இருக்கின்றன. சபையார் யாவரும் தவறாமல் நடைபெற இருக்கிறதான இந்த வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை சீஷஸ்துவ பயிற்சியானது நம்ம சபையிலே நடைபெற்று வருகிறது என்பதை நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். வருகிற 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பகல் 10:30 மணிக்கு பெண்களுக்கான அமாவாசை ஜெபமானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அன்றைய தினம் மாலை 7 8:30 மணி வரை கட்டவிழ்க்கும் விடுதலை ஜெபமானது நம்ம சபையிலே நடைபெறும் என்பதை சபையாருக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நம்ம சபையிலே ஆயத்த ஜெபமானது காலை 5:30 மணிக்கு நடைபெற்று வருகின்றன. சபையார் யாவரும் தவறாமல் சனிக்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறதான அந்த ஆயத்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 3ஆம் மாதத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி வேத வினா போட்டியானது சபையிலே நடைபெற இருக்கின்றன. இதற்கான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் 1 முதல் 12 வரை உள்ள அதிகாரத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். சபையார் ஆயத்தமாகும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரர் விஜயகுமார் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வாரங்களுக்கு முன்பாக எங்கள் குழந்தைக்கு திடீரென்று வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதை குறித்து கர்த்தரிடத்தில் பொருத்தனையோடு ஜெபித்தும் ஊழியக்காரர்களும் ஆலோசனை கொடுத்து குழந்தைக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எங்கள் குழந்தைக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். சுகம் கொடுத்த தேவனுக்கும் ஜெபித்த ஊழியர்களுக்கும் மற்றும் சபையாருக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்று தான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். சபையார் உற்சாகமாக கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நாம் வரவேற்போம். உங்கள் கரங்களிலே அந்த விண்ணப்ப படிவம் ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி இந்த ஆராதனை முடிவிலே பூர்த்தி செய்து எங்களிடம் கொடுத்து ஜெபித்து செல்லும்படி உங்களை அன்பாக நாங்கள் கேட்கிறோம். உட்கார்ந்து கொள்ளுங்கள். நாம் யாவரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். காணிக்கை முன்பதாக தேசத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். எழுந்து நின்று சபையார் யாவரும் எழுந்து நிற்கலாம். தேசத்திற்காக ஒரு நிமிடம் ஜெபித்துவிட்டு பின்பு காணிக்கையாக கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினால் ஒன்று கூடுகிறார்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே ராஜா. இதோ எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தின் பாதுகாப்பை தேவனாக கர்த்தனை உறுதி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, எங்கள் இந்திய தேசத்தின் பொருளாதார நிலைமைகளை தேவனாக கர்த்தர் உயர்த்தி வைப்பீராக ராஜா. தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் வந்தடைய தேவனாக கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்கள் இந்திய தேசத்தின் மேல் போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, தேசத்திலிருந்து வறுமை தரித்திரத்தை தேவனாக கர்த்தர் எடுத்து போடுவீராக. தேவனுக்கு அருவருப்பான எல்லா விக்கிரக ஆராதனைகள், ஆண்டவரே அப்பா பில்லி சுனிய கட்டுகள், ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பாவ பழக்க வழக்கங்கள், ஆண்டவர் அருவருப்பான காரியங்கள் தேசத்திலிருந்து வெளியேறும்படி தேவனாக கர்த்தர் கட்டளை கொடுப்பீராக. எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை உமக்காக தெரிந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து காணிக்கைக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே தகப்பனே, இதோ உமது பண்டக சாலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே தசமபாக காணிக்கையை தேவனாக கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, இனி வரக்கூடிய காலங்களில் உமக்காக உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆசீர்வதியும். ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் வாங்குகிற சம்பளத்தை பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக ராஜா. எங்கள் சம்பாதித்தையோ எங்கள் பலத்தையோ நம்பி அல்ல, உம்முடைய கிருபையையும் உம்முடைய கரத்தையே நாங்கள் நம்பி வாழத்தக்கதான விசுவாசத்தை எங்கள் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, செய்ய போற பிரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பாடல. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகத்தான் பார்த்திருந்தேன், அவர் பொன்முகத்தான் பார்த்திருந்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரமஅன்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமஅன்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஓடும்படி அழைத்திருக்கிறார். இந்த விசுவாச வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நம்மோடு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அதற்கு முன்பதாக கர்த்தர் இந்த கடைசி வாரம் 5வது ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய மாதத்தில் 4 நாள் தான் இருக்கும். இந்த மாதம் இன்னும் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, அதுக்காக பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நாளைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாள். ஆமென். 1ஆம் தேதி நம்ம காலையில் சாயங்காலம் வழக்கம் போல் 2 நேரம் ஆண்டவருடைய பந்தி இருக்கும். அந்த பந்தியில் நீங்கள் பங்கு கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
ஆண்டவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதவே போதாது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நாளை தினத்தில் காலையில் 5:30 மணிக்கு, சாயங்காலம் 7:30 மணிக்கு 2 நேரமும் இந்த இடத்துல கர்த்தருடைய பந்தி இருக்கும். தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்திருக்கிறார். புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. ஆமென். ஆவியானவர் சபைக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லுவார். அல்லேலூயா. நான் என்ன செய்தி எடுத்து வச்சேன்னா, இந்த முதல் சர்வீஸில் பேசுகிற ஊழியக்காருக்கு தெரியாது, ஆனால் நான் எழுதி வச்சதெல்லாம் அவர் பேசிட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 146 சங்கீதம். சங்கீதம் 146 சங்கீதம் 6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 146. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையாய் காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் உண்மைதான். அல்லேலூயா. ஆனால் நாம் அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நமக்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே செய்த மிகப்பெரிய தியாகம், நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அது உண்மைதான். ஆமென். ஆனாலும் அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவர் he is a God of small things also. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களையும் நமக்காக அவர் பார்த்து பார்த்து செய்கிற தேவன். ஆமென். ஆண்டவருடைய அசைன்மெண்ட் இந்த பூமியில், இயேசு மனுஷனாய் வாழ்ந்த பொழுது அவருக்கு கிடைத்த நேரம் ரொம்ப கம்மியான நேரம். 33 ஆண்டுகள் தான் இந்த பூமியிலே வாழப்போகிறோம், பிதாவின் சித்தத்தை செய்ய போகிறோம் என்று தெரிந்த இயேசு அவருடைய டைம் ரொம்ப லிமிட்டடாக இருந்த பொழுதும் அவர் சாதாரண ஒருவருக்காக அவர் நேரத்தை செலவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆமென். யோவான் 4 அதிகாரம் எடுக்க வேணாம், எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். யோவான் 4 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஒரே ஒரு பெண்மணிக்காக, சமாரியாவின் பெண்மணிக்காக கர்த்தர் தன்னுடைய நேரத்தை அவர் செலவிடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. காட் அவர் ரொம்ப கரெக்டாக அவருடைய அசைன்மெண்ட்டில் அவருடைய டைம் ரொம்ப லிமிட்டடாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் ஆண்டவர் அந்த ஒரே பெண்ணுக்காக ஆண்டவர் அங்கே நேரத்தை செலவிட்டதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 25, 26, 27 எல்லாம் வாசிக்கிறோம். யோவான் 19 அதிகாரம் 25, 26, 27 அங்கே நடக்கிற சம்பவம் என்ன? கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பரலோகம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் கிளைமேக்ஸ் ஆன இடம். ஆண்டவர் பாவத்தையும் நரகத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிற கோர சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசுகளும் பயந்து கொண்டிருக்கிறது. பரலோகம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த முக்கியமான நேரத்திலும் ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னார். வாசிக்கலாம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோபேத்ரா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவருடைய வலியின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார். பயங்கரமான கொடிய வலி. அந்த சூழ்நிலையும் இயேசு பார்க்கும் பொழுது இயேசுவின் கண்களுக்கு முன்பதாக மரியாள் நின்று கொண்டிருக்கிறார். அவளை வளர்த்தியதான தாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், தம்முடைய அன்பான சீசனை பார்த்து, யோவானை பார்த்து அவர் சொல்லுகிற 27 வசனம் 27 எப்படி சொல்றாரு? இயேசு அவருடைய சீசரை பார்த்து, இதோ உன் தாய் என்று சொல்லி அவரை மரியாளை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த சூழ்நிலையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒருவேளை மரியாள் ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணத்தில் என்னென்ன காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசு சின்ன குழந்தையா பெத்லகேமில்
பிறந்ததிலிருந்து அவர்கள் பல காரியங்களை செய்திருக்கிறார். இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மரியாளை மறக்காத ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. ஒரு பெண்மணி சாதாரண பரவாயில்ல, நம்மளே சாக போகிறோம், நம்மளே பரலோகத்துக்கு போகிறோம், அப்படி ஆண்டவர் நினைக்கல. அவருடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களையும் கர்த்தர் தம்முடைய பொறுப்பில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சாதாரணமான ஒரு சமாரியா ஸ்திரியாக இருக்கலாம், அவரை வளர்த்த மரியாளாக இருக்கலாம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் அவருடைய 2 சீஷர்களுக்காக இயேசு அவர்களோடு கூட நடந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காய் செய்த மகா பெரிய தியாகத்துக்காய் பல காரியங்களுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனாலும் அந்த ஆண்டவர் நமக்காக எத்தனையோ காரியங்களை சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்தவர் அழகாய் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. கடந்த 6 மாத கர்த்தர் அப்படிதான் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆமீன். அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. இந்த குழந்தையை அவர்கள் எடுத்துக்கொண்டு, இயேசுவை எடுத்துக்கொண்டு அவர்கள் தேவாலயத்தில் போகிறார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 26, 29, 35 அங்கே நாம் இங்கே ஒரு வசனத்தை, ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அவர்கள் 7ஆம் நாளிலே அவர்கள் எங்கே போகிறார்கள்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறார். லூக்கா 2:26 கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. யார் இந்த மனிதன் என்று சொன்னால், யார், அவருடைய பெயர் என்ன பாருங்க. வசனம் எடுக்கலையா? வசனம் எடுத்து யாருமே படிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லையும் பாஸ்டர் சொல்கிறாரு, யாருமே பைபிளை திறக்கிறதே இல்லை. சிமியோன். லூக்கா 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? பேஜ் நம்பர் லூக்கா 2ஆம் அதிகாரம் 75. எல்லாரும் இந்த வசனங்களை நீங்கள் தயவுசெய்து பார்க்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். 2 நம்ம டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் படிக்க வைக்கிறது இல்லை, ஆனால் நீங்கள் படிக்க வேண்டும். 2:26 அங்கே பார்க்கிறோம், ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த மனிதனுடைய பேர் சிமியோன். அவனிடத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தார், இஸ்ரவேலின் ரட்சிப்பை பார்ப்பதற்கு முன்பதாக நீ மரணமடைய போவதில்லை. அல்லேலூயா. அந்த நாட்கள் என்னன்னா, 2 நாட்கள். இயேசு பிறப்பதற்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையும் அங்கே கிடைக்கப்படவில்லை. ரொம்ப நாள் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமில்லாத ஒரு காலத்திலும் இந்த சிமியோனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. நீ ஆண்டவரை பார்ப்பதற்கு முன்பதாக, மேசியாவை பார்ப்பதற்கு முன்பதாக மரணமடைய மாட்டாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிமியோன் அந்த காலத்தில் வாட்ஸ்அப் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சிமியோன் ஆண்டவருடைய ஆலயத்திலே அவன் தங்கி கொண்டிருக்கும் பொழுது, வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய மகிமை பிரசன்னம் இஸ்ரவேலை விட்டு வெளியே போயிருக்கிறது. அந்த சூழ்நிலை திடீரென்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணர ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. திடீரென்று ஏதோ கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர் பலமாய் உணர்ந்து சிமியோன் திரும்பி பார்க்கிறார். யார் இந்த குழந்தை என்று கையில் எடுத்த உடனே ஆவியானவர் சொல்லித் தருகிறார், நீ இஸ்ரவேலின் ரட்சிப்பை கையிலே வைத்திருக்கிறாய், மேசியாவை நீ பார்த்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த ஒரு மனிதனுக்காக, அந்த ஒரு மனிதனிடத்தில் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை நிறைவேற்றுவார். இன்னைக்கு பிசாசு உங்களுடைய இருதயத்தில் சொல்லலாம், காதில் சொல்லலாம், ஆண்டவர்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பார், நீலாம் கஷ்டப்படுற காரியத்தில் ஆண்டவர் பார்க்க மாட்டார், நம்முடைய ஜெபம்லாம் கேட்கப்படாததை போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நான் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்பே நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஒரு மனிதனாக இருக்கலாம், நீங்கள் நினைக்கலாம் அது சின்ன தேவை, ஆண்டவர் சின்ன தேவை பெரிய தேவைன்னு பார்க்க மாட்டார். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமீன். அந்த தேவைகளை கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராக. சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். திடீர்னு போன வாரத்தில் திடீர்னு நான் ஒரு ஒயிட் ஷர்ட் வாங்கணும், சில ஒயிட் ஷர்ட்லாம் ரொம்ப இதாகிடுச்சு, வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் போகிறதுக்கு டைம் இல்லை. திடீரென்று என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொன்னார், நான் வந்திருக்கிறவங்கள பார்க்கணுன்னு சொன்னார். நான் கிளம்பி போனால் அவரெல்லாம் பயங்கரமாக ரொம்ப நேரமாக ஷாப்பிங்லாம் பண்ணி அவர் வெயிட் பண்ணி பில்லிங்க்கு போனால் அங்கே பில்லிங்கில் சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் ஒரு 800 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கினா தான் நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. நான் பக்கத்தில் நின்று அவர் என்னைய பார்த்து சொன்னேன், ஏதாவது போய் உங்களுக்கு வேணா எடுத்துகிட்டு வாங்க. நான் சொன்னேன், வேணாம் நீங்களே எடுத்துக்கோங்க. உடனே சொன்னார், அவர் திரும்ப போய் அவர் எல்லாம் டிஷர்ட்லாம் எடுத்துகிட்டு போட்டா அது ஒன்றும் அதிகமாக இருக்குது, இல்லைனா கம்மியாக இருக்குது. அல்லேலூயா. நீங்களும் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க.
அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நான் போய் ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்து வந்து கொடுத்தேன். கொடுத்த உடனே பார்த்தா கரெக்டாக அந்த பில்லுக்கு போச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென். பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் காசு கொடுக்காம வரல, என்னுடைய சட்டைக்கு அந்த பில்லில் டிஸ்கவுண்ட் போக என் காசை நான் கொடுத்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. சின்ன ஒயிட் ஷர்ட்டாக இருக்கலாம், பெரிய வீடாக இருக்கலாம், நம்முடைய தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அப்படின்னா கர்த்தர் நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறவர். அந்த தேவைகளை அவர் பூர்த்தி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஒரு தகப்பன் கூட ஒரு பிள்ளையுடைய பெரிய தேவைகளை தான் அவர்கள் செய்வார். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, அது பண்ணும், இதுதான் செய்வாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து கவனித்து நன்மைகளை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் சின்ன விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லாமல் அநேக நேரங்களில் பெரிய பெரிய காரியங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நம்ம சாட்சி சொல்கிறோம், நன்றியாக இருக்கிறோம். ஆனால் சின்ன விஷயங்களை எத்தனை ஆண்டவர் தினந்தோறும் செய்கிறார். நம்ம பஸ்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறோம், பஸ்ஸு கிடைக்குது, நல்லா சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நல்லா ஜீரணமாகுது, அடுத்த வேளை பசி எடுக்குது. அதுக்கு எத்தனை பேர் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, சாப்பிட்றதுக்கு ஜீரணாவதுக்கு எத்தனையோ பேர் மாத்திரை சாப்பிட்றாங்க, தூக்கம் வராமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு சர்ச்சுக்கு வந்து கூட அவங்களுக்கு தூக்கம் வருது. அல்லேலூயா. சர்ச்சில் கூட தூக்கம் வருது. கர்த்தர் தனக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் நல்ல தூக்கத்தை நமக்கு தராரே. நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நாம் பேசுகிறத அவங்க காதில் கேட்குதே. அல்லேலூயா. உலகத்தில் 13% பேருக்கு என்னால் காது கேட்கறது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் 2 காதை நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அந்த 2 காதில் வசனத்தை கேட்கறது மாத்திரமில்லை, அதன்படி வாழ கர்த்தர் உங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். சின்ன சின்ன விஷயத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 139:2 சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருதலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வாசிக்கலாமா? நான் வசனத்தை சொல்லிட்டே போகிறனால நிறைய தடவை வசனமே எடுக்க மாட்டேங்கிறீங்க. 139 சங்கீதம் எடுத்துட்டீங்களா? என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் கர்த்தர் 139:2 சங்கீதம் 139:2 என் உட்கார்தலையும் என் எழுந்திரத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் மேலே எவ்வளோ விருப்பம் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் மேலே எவ்வளோ கவனம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் கூட உங்களுடைய உட்கார்தலையும் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் எங்கே போனால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னா கூட கர்த்தர் நினச்ச சீட்டு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் கிருபைகளை தந்து காத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று தினம் 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒசூர்லேருந்து நாங்கள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்தோம். வர வழியில் அந்த தொப்பூர்கிட்ட ஒரு 2 வீலரில் ஒருத்தர் ஹெல்மெட் போடாமல் வந்துகிட்டே இருந்தார். அவருக்கு எதுவுமே ஆகலை. திடீர்னு ஒரு லாரி அவரை மோதிட்டு அவன் போயிட்டான், கீழே அப்படியே விழுந்திருக்கிறார். அவ்வளோதான். போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவருடைய உயிர் போய்விட்டது என்று சொல்கிறார்கள். எத்தனை முறை நம்ம வண்டியில் போகிறோம் வரோம், காரில் ட்ராவல் பண்ணுறோம், கர்த்தர் நம்ம இதுவரை பாதுகாத்திருக்கிறார். 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். 6 மாதம் 3 வேளையும் கர்த்தர் நமக்கு சாப்பாடை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம்? உங்கள் நன்றியை எப்படி தெரியுமா ஆண்டவர்கிட்ட காண்பிக்கணும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நான் என் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பேன். அல்லேலூயா. எப்பெல்லாம் சபை கொடுத்து அப்பெல்லாம் ஓடோடி வந்து ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாய் கர்த்தர் நம்ம இருக்க அழைத்திருக்கிறார். ஆமென். ஏன் ஆண்டவர் நன்றி சொல்லணும்னு சொல்கிறாரு? சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் ஏதோ ஆண்டவர் ரொம்ப சுயநலமானவர் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் நன்றி சொல்வதனாலே கர்த்தருக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை சுயநலமாய் உங்களுக்கு தோணலாம், எல்லாரும் நன்றி சொல்லலாம் அப்படின்னு மனிதர்கள் கேட்கிற விதமாய் கர்த்தர் கேட்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே உங்களிடத்திலிருந்து நன்றியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். லூக்கா 17:12 இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 17 இங்கே 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்து அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் ஒரு கிராமத்தில் 109 பக்கம் லூக்கா 17:12 யாராவது வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு தெரியுது. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நீங்கள் எடுக்கணும்னு தான் என்னுடைய விருப்பம். அவர் ஒரு கிராமத்தில் சேர்ந்து வாசிக்கலாமே. பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் எதிரே வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அவர்களுக்கு தேவை இருக்கிறது, தேவைக்கு தகுந்தாற்போல் சத்தம் வருகிறது. இங்கே இயேசு ஐயரே என்று சொன்ன உடனே இயேசு இதோ ஐயர் பிராமின் நீங்கள் நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஐயர் என்று சொன்னால் மதிப்புக்குரியவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அவரிடத்தில் அவர்கள் சத்தமாய் கேட்கிற, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் சத்தத்தை உயர்த்தி கேட்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு அதிசயம் செய்கிறார். ஆனால் அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, 15வது வசனம், ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். சத்தமா, உரத்த சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்களுடைய காரியங்கள் என்னவென்று சொன்னால், தேவை இருக்கும் பொழுது சத்தம் அதிகமாகிறது. தேவை இருக்கும்போது ஆண்டவரே ஆண்டவரே என்று கேட்கிறார்கள். கர்த்தர் உதவி செய்த உடனே, நன்மை செய்த உடனே அவர்கள் பாருங்கள், அந்த குஷ்டரோகி இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், தேவை இருக்கும் போது சத்தம், ஆனால் அதிசயம் நடந்த உடனே, சுகம் கிடைத்த உடனே சத்தம் இல்லை, இங்கே உரத்த சத்தமாய் அவன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான். அவன் கூப்பிட்ட சத்தத்தோட இப்ப இருக்கிற சத்தம் அதிகமான சத்தத்தோடு. அல்லேலூயா. கிடைத்தது என்ன தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் என்ன 9 இல்லை 10 பேருக்கு சுகம் கிடைச்சது. திரும்ப வந்து அவனிடத்திலே தேவன் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு 18வது வசனம், இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 10 பேருக்கு சுகம் கிடைச்சிருக்குது. யார் நன்றி சொன்னானோ அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் திரும்ப போகிறான். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சின்ன சின்ன காரியத்துக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். அருமையான ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அவரும் அவருடைய குடும்பமும் அவங்க திடீரென்று ஒரு இடத்துல அவர்கள் பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துக்கு அவங்க பிக்னிக் போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு போகிற இடத்துல பயங்கரமான மழை, சூறாவளி காற்றுகள் அடித்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு ஒரு 3 வயது குழந்தை இருக்கிறது. அந்த 3 வயது குழந்தையும் கூட்டிட்டு அவங்க பிக்னிக் போற இடத்துல திடீர்னு பயங்கரமான மழை புயல் வந்ததினாலே அவர்கள் அங்கே நின்று விட்டார்கள். ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. அவங்களால அதுக்கு மேல பிரயாணம் பண்ண முடியல. அங்கே எல்லாரும் ஜனங்கள் ஆங்கே எங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான புயல் காற்று. அந்த புயல் காற்று நடுவிலே ஒரு சகோதரி அங்கே வந்திருக்கிறார்கள். இந்த 3 வயது குழந்தை அதுவும் போய் அந்த சகோதரியை கட்டிப்பிடித்து கொண்டுதான் அழுது கொண்டு பயத்தில் ஆங்காங்கே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சகோதரியை போய் இந்த குழந்தை கட்டிப்பிடித்து கொண்டது. இந்த ஊழியக்காரோட 3 வயசு குழந்தை அங்க இருக்கிற ஒரு சகோதரியை கட்டிப்பிடிச்சு, அந்த சகோதரி உடனே அழுவா, பயங்கரமாய் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இந்த ஊழியக்காரருக்கு என்னன்னு புரியல. கொஞ்சம் மழை நின்றுச்சு, புயல் விட்டுருச்சு, வாமா போலான்னு கூப்பிட்டா இந்த பொண்ணு வர மாதிரி தெரியல. அந்த பொண்ணு அந்த சகோதரி இந்த பிள்ளையை விடமாட்டிக்கிறாங்க. என்ன நடக்குது ஏன் என்று சொன்ன உடனே அந்த சகோதரியுடைய பெற்றோர் கூட வந்து அவங்க சொன்னாங்களாம், இதே வயசு 3 வயசு குழந்தை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இவள் பயங்கரமா அந்த குழந்தை இறந்து போச்சு, ரொம்ப டிப்ரெஷன்ல போய் கிடக்கிறா, என்ன செய்வதென்று தெரியல, ரொம்ப பயங்கரமான டிப்ரெஷன்னால நாங்க இந்த பெண்ணை கூட்டிட்டு வெளியே வந்த இடத்துல இப்படி நடந்தது என்று சொன்ன உடனே அந்த சகோதரிக்கு உடனே அந்த ஊழியக்காரர் அதே இடத்துல ஜெபம் பண்ண பொழுது கர்த்தர் அந்த பெண்மணியை விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் போக வேண்டிய தூரத்துல எல்லாம் கடவுள் ஸ்டாப் பண்ணி ஒரு புயலை வர வச்சு, ஏன் இதெல்லாம் செய்யணும் தெரியுமா? அந்த ஒரு பெண்ணிற்காக, அந்த பெண்ணின் ரட்சிப்புக்காக கர்த்தர் இவைகளை செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளையும் விதத்தையும் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்காக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறாரே, இனியும் ஆண்டவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். எத்தனையோ காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் அற்புதமாக எங்களை நடத்திருக்கிறார். சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம சாட்சி சொல்வதற்கு நாம் கற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். என்ன தேவை இருக்கோ நம்ம தேவையை ஆட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஆண்டவரிடத்தில் சொல்ல பழக வேண்டும். போன ஃபஸ்ட் சர்வீஸில் சொன்ன மாதிரி நீங்கள் நன்றி உள்ளவளாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. நன்றி உள்ளவங்களாக இருந்தால் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக, கொடுத்த குடும்பத்துக்காக, கொடுத்த பிள்ளைகளுக்காக, கொடுத்த சபைக்காக, கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். சங்கீதம் 50ஆம் சங்கீதம்
23ஆம் வசனத்திலே நாம் இங்கே வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறதை இங்கே பாருங்கள். சங்கீதம் 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான், தன் வழியை சுவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். அப்போ ஸ்தோத்திர பலி இடுவதனாலே கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம், தன் வழியை சுவைப்படுத்துவதற்கு தேவனுடைய ரட்சிப்பை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கர்த்தரை துதிப்பதனாலே இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கிறது, அவைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதை கேட்கறதுனால தியரிட்டிக்கல் நாலேஜ் அல்ல, அதை நீங்கள் அபியாசப்படுத்தும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி என்ன நடக்க போகுது? நன்றி சொல்லி பாருங்கள். இங்கே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். சின்ன சின்ன காரியத்துக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? அவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். God will give you a revelation about your salvation. ஆமென். இன்னும் அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவா. இந்த காரியம் எப்படி நடக்கும், என்ன ஆயிரும், லைஃப் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அப்படிலாம் பயப்படுறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கரங்களில் வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதுவரை நடத்தின எபினேசருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இனிமனை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். என் தேவைகளை சந்திப்பார். நான் அவிசுவாசமாக இருக்க மாட்டேன். பிசாசு சொல்கிறத கேட்க மாட்டேன். என் மாம்சம் சொல்கிறத கேட்க மாட்டேன். இவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன். மாறாக ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறேன் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவேன், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 20 அங்கே போய் பார்க்கும்போது யோசபாத் ஒரே ஒரு காரியத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 20:2 யாராவது வாசிக்கலாம்? சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமான ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். யோசபாத் இடத்துல சொல்லுகிறார்கள், உங்களை எதிர்த்து ஒரு பெரிய கூட்டம் வருது, அப்படி இப்படின்னு பயம் கொடுத்துக்கிற ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே நடக்கிற காரியம் 12வது வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமான இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு அருமையான ஜெபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குழப்பங்கள் வரும்போது, பலவீனம் வரும் பொழுது, சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆமென். இதுதான் தாழ்மையான ஜெபம், உண்மையை ஒத்துக்கிற ஜெபம். ஆண்டவர் எங்கள்கிட்ட பலன் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், நீர் எங்களை கைவிட மாட்டீர், நீர் எங்களை கைவிடவே மாட்டீர், நீர் எங்களுக்கு தீமையை அனுமதிக்க மாட்டீர், நன்மையான காரியங்களை செய்வீர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு 17ஆம் வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறதான் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? எந்த சூழ்நிலை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏராளமான எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் மாத்திரம் உங்களோடு இருந்தார், நீங்கள் அவைகளை மேற்கொள்ளலாம். யோசபாத்து பண்ணது என்ன தெரியுமா? கீழே இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள். அங்கே பிரச்சனை வந்த பொழுது, இந்த ஜனங்கள் வந்த பொழுது, ஆண்டவர் யோசபாத்திடம் சொன்னபடியே கர்த்தரை யுத்தம் பண்ண யோசபாத் விட்டு விட்டான். அல்லேலூயா.
அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், அவங்க எல்லாம் வில்லு அம்பு அது இதுன்னு எடுத்துகிட்டு வர்றாங்க. யோசபாத் என்ன தெரியுமா சொல்கிறான்? கிண்ணறங்களை எடுத்துக்கோங்க, எக்காலத்தை எடுத்துக்கோங்க, நீங்கள் அவர்களுக்கு முன்னாடி கர்த்தரை துதித்து கொண்டே போங்க. ஏன்னா நம்ம யுத்தம் பண்ண போகிறதில்ல, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம்? கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார். நான் செஞ்சால் அது சரியாக இருக்காது, நான் செய்ய எனக்கு பேலனும் இல்லை, எனக்கு எப்படி செய்வதென்றும் தெரியவில்லை. அந்த சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது யோசபாத் செய்தது போல கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நினச்சி பாருங்கள், அவன் எல்லாம் அம்பு வில்லோடு வரான். இங்கே பார்த்தா ஒரு குரூப்பு கிளம்புது. அவங்க கையில் என்ன இருக்குன்னா, எக்காலம் இருக்கிறது, சுரமண்டலம் இருக்கிறது, தம்புரு இருக்கிறது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா AK-47 வச்சுட்டு நிற்கிறான். இங்கே பார்த்தா கீபோர்டு வாசிக்கிறவங்க, அவங்க பாடுறவங்க, அவங்க இவங்கள முன்னாடி அமுச்சு விட்டா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அல்லேலூயா. பாகிஸ்தான் பார்டரில் போய் கொயர் டீம் நிறுத்தினா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. அந்த மாதிரி கொயர் டீம் ஆளுங்க தான் நமக்கு தேவை. அல்லேலூயா. பாகிஸ்தான் பார்டருக்கு போகிற ஆளுங்க. அல்லேலூயா. அங்கே போய் கர்த்தரை துதிச்சோன்னு சொன்னால், ஆமேன், என்ன நினச்சிருப்பாங்க? யோசபாத்து யாரை பற்றியும் கவலைப்படல, கர்த்தர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான். கர்த்தர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான். முன்னாடி கர்த்தரை துதிக்கிறவர்களை நிறுத்தினார். அவர்கள் பாடல் பாடி கர்த்தரை துதித்து கொண்டு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், அவர் யுத்தங்களை செய்கிறவர், அவரால் முடியாதது எதுவும் இல்லை, இஸ்ரவேலை எகிப்தின் கையிலிருந்து விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணனால யோசபாத் ஜெயித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு கொடுத்தார். 21, 22 எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் கர்த்தரிடத்திலே அவர்கள் நன்மைகளை பெற்று கொண்டார்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிற, எல்லாருக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4:6 எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமேன். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஒன்றுக்கும், சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, முதல்ல செய்ய வேண்டியது கவலையை தூக்கி எறியணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவலையோட வந்துருங்க, கவலையை தூக்கி எறிஞ்சிருங்க. கவலைப்படுறதுனால ஆண்டவர் சொன்னால் யாரும் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா. அப்புறம் எதுக்கு கவலை? அல்லேலூயா. மாறாக இஸ்ரவேலின் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா அந்த துக்க முகம் இனி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஆமீன். இதுவரை நடத்தின ஆண்டவர், அல்லேலூயா, வயசு எத்தனை வருஷமோ அத்தனை வருஷம் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். நீ நடத்தாமல் விடுவாரா? வைக்கப்பட வைப்பாரா? வைக்கவே மாட்டார். நன்மையை செய்கிற ஆண்டவர். மெல்லர் எழுந்துன்னு இருக்கலாம். எழுந்து நின்று ஆண்டோடைய கரத்தில், ஹல்லேலூயா, நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் சத்தம் எழும்பட்டுமே. 2 நிமிஷம் டைம் இருக்குன்னு, ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா, உன்னதமானவரே, எங்கள் உறைவிடமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிகாதா ரபா பாபா பாபா. ஹல்லேலூயா. சத்ரு தோற்று போடவன், ஹல்லேலூயா, உயிர் தெழுந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே, நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
கர்த்தர் செஞ்ச சின்ன சின்ன நன்மைக்கு வாய்களை திறந்து ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. ஆளு பெட்ரோல் போட ஆண்டவர் உதவி செஞ்சாரே, கர்த்தர் வாகனத்தை கொடுத்தாரே, ஒரு பஞ்சர் கூட ஆகாம கர்த்தர் வாகனங்களை பாதுகாத்தாரே, விபத்து இல்லாம கர்த்தர் பாதுகாத்தாரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. எல்லாரும் சொல்லுவோம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோ. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. நீர்தானே புகலிட, நீர்தானே மறைவிட, நீர்தானே புகலிடம். கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க. நீர்தானே மறைவிட, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமான இயேசையா, என் உறைவிடம் நீர்தானே. நீர்தானே என் மறைவிடம், நீர்தானே புகலிடம், நீர்தானே மறைவிட, நீர்தானே புகலிடம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரியின் கை ஓங்க விடாதேயும் அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எங்க குடும்பத்தில் உம்முடைய கைதான் ஓங்கி இருக்க வேண்டும் அப்பா. எங்க சபையில் உம்முடைய கை ஓங்கி இருக்கட்டும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்முடைய கை ஓங்கி இருப்பதாக. ஆளு எதிரியின் கை ஓங்க விடாதேயும் அப்பா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. செய்வதற்கு எங்களிடத்தில் பலன் இல்லை, பணனும் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர். எனக்கு முன்பதாக போய் கோணலானவர்களை, இரும்பு தாழ்பாள்களை, வெண்கல கதவுகளை உடைக்கிற என் தேவன் நீர் பெரியவர். ஓ ரகதனமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழுந்தருளுமையா, எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதே. எழுந்த எல்லாரும் சொல்லுவோம். என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவர், எல்லாரும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு, நீர்தான்
ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புறீங்க. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதுன்னு தாவீது சும்மா எழுதி வைக்கல. அதை உணர்ந்தவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் ஒரு நிமிஷம். Let's take one more time. Let's praise him one more time. Take a minute and worship him. ராகாதானா பாபா லீகாதானா. ஆண்டவரே, எங்களுக்காய் இறங்குகிற தெய்வமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மாண்புமிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்புமிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே புகழ்வே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடு வேலத்தோடு. உம்மையே புகழ்வே, உம்மைத்தான் பாடு வேலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், ஏன் உயிருள்ள நாளெல்லாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, மக்கு நன்றி. 6வது மாதத்தின் கடைசி நாளில் அப்பா உனக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனை எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எத்தனை கிருபைகள் எங்களை தாங்கினது, எங்களை சூழ்ந்தது, எங்களை தப்புவித்தது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காய் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுகிறதற்காய் கொடுக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரமா. ஹalleluya. யோசபாத் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தந்தீங்க. அவங்க துதிக்க ஆரம்பித்த பொழுதே எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடியும்படி செய்த தேவன். எங்க வாழ்க்கையில் நீங்க அப்படி செய்வீங்க. முழுமையாய் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஹalleluya. ஒருவேளை விசுவாசிக்க முடியாது ஆண்டவரே, எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. நீ செய்ய போகிற நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையில ஓடுவதற்கு உடைய கிருபையும் பலனும் எங்களுக்கு தருவீராக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு வந்தாரோ தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இதுவரை காத்த தேவன் இனியும் காக்க நீர் போதுமானவராய் இருக்கிறார். உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகணமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.